ஹலோ, ஐ முத்துராமன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்தோனேசியா வரை கடல் கடந்து வென்று உள்ள ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய இராணுவம் சக்தி வாய்ந்த உயர்ந்த ஒரு ராஜேந்திர சோழன், அவரை பற்றி சொல்லி சில விஷயங்கள் ஹிஸ்டரியெல்லாம் பார்க்க போகிறேன். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ராஜேந்திர சோழன் சரி சோழ வம்சம் ரொம்ப பிடிச்ச லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. 9ஆம் நூற்றாண்டில் தான் தெற்கு இந்தியாவில் பாண்டியர்களுக்கும் மற்றும் பல்லவர்களுக்கு இடையிலான ஒரு மோதல் எப்ப நடந்துள்ளது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுள்ள விஜயநகர சோழன் என்று மன்னர் தஞ்சாவூரை கைப்பற்றுள்ளனர். சோழர் சாம்ராஜ்யத்தை அடித்தளம் இவ்வாறு தான் நிறுவப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டுனா கிபி 907ஆம் ஆண்டு சோழ சாம்ராஜ்யத்தின் முதல் ஒரு பாரத மன்னர் அரியானை ஏற்றி 42 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்துள்ளனர். பின்னர் தான் உள்ள பலவீன மன்னர்களுக்கு சோழ ஒரு சாம்ராஜ்யம் ஒரு சரிவு தொடங்கி உள்ளது. அதுக்கடுத்து என்னாச்சுன்னா கிபி 985ஆம் ஆண்டு முதலாம் ஒரு ராஜராஜ சோழன் அரியானை ஏறியும் போதுதான் சோழ சாம்ராஜ்யம் மீண்டும் எழ தொடங்கியிருக்காங்க. முதலாம் ராஜராஜ சோழனை மற்றும் அவரின் மகன் ராஜேந்திர சோழன் தலைமையிலான சோழர்கள் ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு இராணுவம், ஒரு பொருளாதார, முக்கியமாக கலாச்சார சக்தியாக ஊரமுடுத்துள்ளது. ஒரு காலகட்டத்தில் தான் சோழ ராமராஜ்யம் தெற்கில் மாலத்தீவிலிருந்து வடக்கே வங்கதேசத்தில் அந்த கங்கை நதிக்கரை வரை பரவி உள்ளது. ரிஸ்டன் ஈட்டன் தனது பாரிச காலத்தில் இந்தியா சொன்னா இந்தியா இந்த ஃபெர்ஸ்ட் ஏஜ் புத்தகத்தில் சோழர்கள் பற்றி பல விஷயம் போட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் மகா சோழர்கள் என அறியப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. ஒட்டுமொத்த தெற்கு கரை மீதான அவர்களின் கட்டுப்பாடு தற்போது கோரமண்டபம் என நினைவு கூறுள்ளது. சோழ மண்டபம் என்கிற வார்த்தைகள் மறுபெரிய விஷயம். அந்த வடிவம் தான் ஒரு கோலமண்டலம். இது சோழ பேரரசின் ஆட்சி எல்லைக்குள் குறிவைக்கிறது என எழுதி உள்ளனர். இதுக்கிடையே என்ன ஆச்சுன்னா ஸ்ரீ விஜய் அரசுடைய மோதல் தங்கள் இருவரின் நலனும் ஒன்று கொள்ளும் பின்னு உள்ளது என்ன சோழர்களும் சரி கெமர்கள் உணர்ந்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் தான் கெமர் பேரரசு மிகப்பெரிய ஒரு பெரிதாக செல்வாக்கு மிக்கதாக இருந்துள்ளது. அது தற்போதைய கம்போடியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாமின் ஒரு பல பகுதிகளை ஆட்சியெல்லாம் செஞ்சிருக்காங்க. கம்போடியாவில் உள்ள ஒரு பேமஸான அங்கோர் வாட் கோவிலை கெய்மர் மன்னவர்கள் கட்டியிருக்காரு. ஓய் சுப்புராயு தனது சோழர்களின் கீழ் தென்னிந்தியா என்னும் புத்தகத்தில் தான் பல ஒரு கல்வெட்டுக்கள் சோழர்கள் மற்றும் கெம்பருக்கு இடையிலான ஒரு நட்பு இருந்தாலும் 1020ஆம் ஆண்டு என்ன ஆச்சுன்னா இருவருக்கு இடையிலான ஒரு ரத்தினங்கள் மற்றும் தங்கரத பரிமாற்றம் இருந்ததுன்னா குறிப்பிட்டுள்ளது. அதிகரித்து வந்துள்ள ரஷ்யா, சீனா மக்கள் தொகை மற்றும் ஆடம்பர பொருட்கள் மீதான அவர்கள் ஈடுபட்டால் ஒரு அரசுகளுக்கும் பெரிய பலமடைந்துள்ள என எழுதி உள்ளனர். இருவருக்கு இணைந்துள்ள ஒரே எதிரி தான் ஸ்ரீ விஜய் அரசு தான். பௌலத்திற்களே ஸ்ரீ விஜய் அரசர்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பல ஒரு துறைமுறைகளை கட்டுப்படுத்தி வந்துள்ளனர். சீனா நோக்கி சென்றுள்ள அனைத்து கப்பல்களுக்கும் அவர்கள் வரி விதித்தனர். வரி செலுத்ததாக கப்பல்களை அவர் என்ன பண்ணியிருக்காங்க, கடல் படை மூலம் தாக்கியமும் அடிச்சிருக்காங்க. ஸ்ரீ விஜய அரசினோட தோல்வி ஸ்ரீ விஜய் அரசுகளை ராஜராஜ சோழன் அரசுகளை கோபமடை செய்துள்ளது. சோழ மன்னருக்கு நட்பூர்வமான செய்திகளை அனுப்பிய அதோ ஒரு வேலையில் தான் தற்போது நாகப்பட்டினம் துறைமுறை இருக்கும் பகுதிகளில் பௌலத்த மற்றும் கட்டுவதற்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தது. மறுபுறம் தான் சீனா அந்த மன்னர்களை சோழர்கள் சிறிய அரசு என்றும் தங்கள் கட்டுப்பாடு இருக்கிறார் என தெரிவித்து வந்துள்ளனர். ராஜேந்திர சோழன் 1015 தான் சீனர்களுக்கும் ராஜேந்திர உறவுகளை ஏற்படுத்தியுள்ளனர். அப்போது ஸ்ரீ விஜயர்கள் கொள்கையை பற்றி அறிந்த பிறகுதான் விஜய துவங்க மன்னர்கள் தனது ராணுவ வலிமையை காட்ட முடியும் செய்துள்ளது. 1017ஆம் ஆண்டு நடந்த போரில் தான் ராஜேந்திர சோழன் வென்று விஜய துவங்களை மனை சிறைப்படுத்தியுள்ளனர். அதன் பின்னர் தான் ராஜேந்திர சோழன் மேலதிக்க ஏற்றுக்கொண்டு தனது மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்து விஜய துவர் அவர் தான் வெற்றிக்கு பிறகு வன்முறை ஏன்னாங்க ஃபர்ஸ்ட் அந்த இதுல வெற்றி பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தா ஃபைட்டு வன்முறை இறங்கியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸா நபராக மாறியுள்ளனர். அவர் ராணுவ வெற்றிகளின் போதுதான் வன்முறை ஈடுபட்டதாக அறியப்பட்டது. அவர் போர் விதிகளையும் நிறுவதாக அவரின் எதிரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாளுக்கர்கள் உடனே போரில் ஒட்டுமொத்த ராஜ்யத்தை அழைத்து பெண்கள் மற்றும் பிராமணர்களை கொல்ல தயங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அனிருத் கனிசெட்டி தனது தென்னிந்தியாவின் தக்கன பிரபுக்கள்
சாளுக்கியர்கள் முதல் சோழர்கள் வரை அதிலே சொன்ன ரோட் ஆஃப் த டிபஸ் மற்றும் சவுத்தர்ன் இந்தியா ஃப்ரம் சோழர் என்னும் புத்தகத்தில் தான் இலங்கையில் வரலாற்றின் சரி ராஜேந்திர சோழன் வீரர்கள் கடுமையாக நடந்து கொண்டது பதிவு செய்யப்பட்டது என எழுதியுள்ளது. அரச குடும்பத்தின் பெண்களை கடத்தி அனுராபுரத்தின் அஜராக கஜவே களவடி செய்துள்ளனர். இது மட்டும் கிடையாது, பௌத்த மரங்களை துபிகளை உடைத்து ரத்தனங்களை எடுத்து சென்றுள்ள என அந்த புத்தகத்தை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை டு மாலத்தீவு அந்த ஆக்கிரமிப்பு கைப்பற்றிருக்காங்க. எப்பன்னா 1017ஆம் ஆண்டுல எப்ப ராஜேந்திர சோழன் மறைவுக்கு பிறகுதான் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறி உள்ளனர். பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் உடனே சண்டை பிறகு 1017ஆம் ஆண்டு முதல் இலங்கையை தாக்கி உள்ளனர். இந்த தாக்குதலின் நோக்கம்தான் அதிகாரத்தை கைப்பற்றுவது கிடையாது, மாறாக முடிஞ்ச வரையில் தங்கம் மற்றும் இதர ஒரு பொக்கிஷங்களை எடுத்து வர வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு குறிக்கோளும் சரி காலத்துக்கு கல்வெட்டுகளை தெரிவித்துள்ளது. ஏனெனும் முடிவில தான் சோழர்கள் முதன் முறையாக முழு ஒரு இலங்கையை தீவிர கட்டுப்பாட்டை வைத்துள்ளனர். அதற்கு ஓராண்டு கழித்து தான் 1018ஆம் ஆண்டு தான் ராஜேந்திர சோழன் மாலத்தீவும் சரி அந்த லட்சத்தீவும் சரி கடற்படை அனுப்பி அவற்றை சோழ காலனியை மாற்றியுள்ளனர். 1019ஆம் ஆண்டு தான் வட கர்நாடகா மற்றும் தென் மகாராஷ்டிராவுக்கு ராணுவ படையை அனுப்பியுள்ளனர். 1021ஆம் ஆண்டு தென் இந்தியாவில் பெரும்பகுதியாக கட்டுப்படுத்தியுள்ள சாளுக்கியர்களை வென்றுள்ளனர். கங்கை நீரை தெற்கில் எடுத்து சென்றவர் சொல்லலாம். 1022ஆம் ஆண்டு தனது பேரரசை 100 மைல்களை தாண்டி கங்கையின் கரை மற்றும் அதற்கு அப்பால விரிவுபடுத்தியுள்ளனர். வழியில தான் ஒடிசா மற்றும் வங்கதேசத்தின் சக்தி வாய்ந்த பல ஒரு சாம்ராஜ்யத்தை மன்னராக தான் மகிம் பாலவன் தனது மேலதிக்கு ஏற்றுக்கொள்ள வைத்துள்ளனர். ராஜேந்திர சோழன் வங்கதேசத்துக்கு மிக ஒரு விலை உயர்ந்த ரத்தனங்கள் மற்றும் தெய்வங்களுக்கு சிலைகள் மற்றும் கலாச்சாரங்களை கங்கையின் ஒரு புனித நீரை எடுத்துக்கொண்டு திரும்பியுள்ளனர். இந்த சாதனை தான் நினைவா அவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்கிற பெயர் கிடைத்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தனது புதிய ஒரு தலைவராக அறிவித்துள்ளனர். கங்கை கொண்ட என்றால் கங்கை வென்றவர் என்று பொருள் என ரிஸ்டன் ஈடன் எழுதியுள்ளனர். புகழ்பெற்ற ஒரு வரலாற்று ஆசிரியரான ரோமையா தாபர் தனது ஆதி இந்தியான ஏழை இந்தியா புத்தகத்தில் வெற்றிக்கு பிறகுதான் கங்கை நீரை தெற்கு எடுத்து சென்றது வடக்கு மீதான தெற்கின் வெற்றியின் சின்னம் என எழுதி உள்ளனர். சுமுகராவுக்கு கப்பல் பயணம் செய்து உள்ள ராஜேந்திர சோழன் தனது தலைநகரில் சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டியுள்ளனர். இதுதான் 250 ஆண்டுகளுக்கு மேலாக சைவ வழிபாடு மற்றும் சோழ கட்டடக்கலை அடையமா ஒரு அடையாள சின்னமா திகழ்கிறது. தலைநகரில் மிகப்பெரிய செயற்கை ஏரி ஒன்று நிர்ணயித்துள்ள ராஜேந்திர சோழன் இதன் பரப்பளவு தான் 16 மைல்கள் நீளம் 3 மைல் அளவு உள்ளது. வங்கத்தில் இருந்து கொண்டு போட்டுள்ள கங்கை நீதி இந்த ஏரியில் ஊற்றப்பட்டு ஆனால் ராஜேந்திர சோழன் நீண்ட ஒரு காலம் வடக்கு மீதான தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த முடியவில்லை. மாலத்தீவு மற்றும் இலங்கை மீதான தனது வெற்றிகளை முதுகலம் அடைந்த ராஜேந்திர சோழன் மற்றும் கடல் கடந்த பயணத்துக்கு திட்டமிட்டுள்ளனர். இந்த முறை தான் இந்தோனேசியாவில் உள்ள சுமத்ரா தீவுகளுக்கு தன்னுடைய கடற்படை அனுப்பஞ்சை எதிர்பார்க்க முடியும் செய்து உள்ளனர். ஸ்ரீ விஜய அரசு மீதான கடற்படை வெற்றி அதுல என்ன சொல்றேன் ஹிஸ்டரியில 1017ஆம் ஆண்டில் தான் ராஜேந்திர சோழன் மற்றும் ஸ்ரீ விஜய அரசின் இடையிலான ஒரு போர் ஒரு வேறு எப்பன்னா மோதல் வெடித்துள்ளது. இதுல தான் ராஜேந்திர சோழனின் கப்பல் படை அந்த கடல் படை ஜெயிச்சிருக்காங்க. இதுல தான் மலேசியாவில் கனடான கடலா நகரில் உள்ள கல்வெட்டு குறிப்பிட்டுள்ளது. அது ராஜேந்திரன் ஒரு கெடவை வென்றவை என குறிப்பிட்டு உள்ளனர். 1025ஆம் ஆண்டு ராஜேந்திரன் சோழன் தனது முழு ஒரு கடல் படைக்கு ஸ்ரீ விஜய அரசுக்கும் எதிராக சண்டையிட அனுப்பியுள்ளனர். பால்முனேஷ் தனது ஆதி ஒரு சாம்ராஜ்யத்தை ஏர்லி கிங்ஸ்டன் புத்தகத்தில் தான் இந்த போரில் வெற்றிக்கு பிறகு கையெழுத்துப்பட்டுள்ள ஒப்பந்தங்களை அங்கோரி சேர்ந்த சூரிய வம்ச மன்னர் ராஜேந்திர சோழனுக்கு விலை மதிக்க ஒரு முடியாத பரிசுகளை வழங்கியுள்ளனர். மிகப்பெரிய கடற்படை ஒன்றை அவர் அனுப்பினார். இவை சோழர்களுக்கும் சரி முக்கிய துறைமா விளங்கியுள்ள நாகப்பட்டினத்தின் அணி சேர்க்கப்பட்டது என எழுதி உள்ளனர். வில்லியம் டாப்லிஸ் தனது தங்கசாலை கோல்டு ரோடு அந்த புத்தகத்துல இந்த போருக்கான ஒரு வீரர்கள் மற்றும் யானைகளுக்கு கூட கப்பல்கள் அழைத்து செல்லப்பட்டது. சோழர்கள் தங்களின் சண்டையை இலங்கையில் உள்ள ஒரு துறைமுகத்தில் ஆரம்பித்தல் என எழுதி உள்ளனர். மேலும் தான் அதில் பல ஒரு நாட்களால் கடல் பயணத்தை பிறகுதான் அவர்கள் சுமத்ரா தாகவா பா என்கிற ஒரு தாய்லாந்து துறைமுகம் மற்றும்
மலேசியாவில் உள்ள கெதா இடங்கள் வந்து இது எதிர்பார்த்த தாக்குதல்கள் நடத்தியுள்ளனர். அப்போது ஒரு தெற்காசிய அரசால் வந்து தங்கள் நாட்டுக்கு வெளியே வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள நீண்ட ஒரு தூர ராணுவ நடவடிக்கை ஆகும் என குறிப்பிட்டுள்ளனர். இந்த வெற்றிகரமான ஒரு போர்களுக்கு பிறகுதான் ராஜேந்திரனின் ஆதிக்கம் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவி உள்ளது. இந்த வெற்றியோட பெருமனால என்னாச்சுன்னா அதன் முழு ஒரு விவரங்களில் தான் சந்தையில் உள்ள கோவில் சுவற்றில் 1027ஆம் ஆண்டு எழுதியுள்ளனர். விஜய் மற்றும் சங்கீதா ஜகுஜா தங்களின் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவுக்கு முதல் ஒரு கடல் பயணம் ராஜேந்திர சோழ ஃபர்ஸ்ட் நேவல் எக்ஸ்பீரியன்ஸ் சவுத் என்ற புத்தகத்தில் தான் இந்த பொறுப்பு அந்த ஆவணங்கள் குறிப்பிட்டுள்ள 6 இடங்களில் வந்து 4 சுமத்ராஞ்சேரி, 1 மாலக்கு ஒரு தீபகட்டஞ்சேரி, 1 நிகோ ஒரு தீவுகளில் உள்ளது என எழுதியுள்ளனர். அதில் தான் ராஜேந்திர சோழன் வந்து இன்று சிங்கப்பூரில் அழைக்கப்படும் இடத்தை தான் கடந்து சென்றிருப்பது சாத்தியமே. இதற்கு காரணம் தான் அங்கிருந்து ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் தான் ராஜேந்திர சோழன் பல்வேறு பெயர்களால் ஒன்று குறிப்பிட்டு உள்ளது என தெரிவித்து உள்ளனர். சீனாவுடன் நெருங்கி உள்ள உறவு என்னன்னா ராஜேந்திர சோழன் தான் நுழைந்தது நோக்கம் வெற்றி பெற்றது மட்டுமல்ல ஒரு வர்த்தக போரில் ராணுவ பலத்தை வந்து பயன்படுத்தி தான் கடல் வழிதலில் வந்து ஸ்ரீ விஜய அரசின் வந்து பிடியே வலுவிழுக்க செய்வது ஆகும் என வரலாற்று ஆசிரியர் வந்து நம்புகிறாங்க. கென்னத் ஆல் எழுதிய அந்த புத்தகத்துல தான் இந்த பயணத்துல தான் முக்கியமான நோக்கம் என்பது சீனாவுடன் மிகவும் வந்து லாபகரம் வந்து ஒரு வர்த்தக பாதையை வந்து உருவாக்க ஆகும். அந்த காலகட்டத்தில் தான் மிளகு, மசாலா மற்றும் பருத்திக்கு சீனாவில் பெரிய அளவு வந்து தேவை வந்து இருக்கிறது. இவற்றை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் தான் அதிக அளவு வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் என சோழர்கள் வந்து நம்புகிறார் என எழுதி வந்து உள்ளனர். ஸ்ரீ விஜயர்களை வந்து தற்பாப்பு நிலைப்பாடு எழுத கட்டாயப்படுத்த பிறகுதான் ராஜேந்திர சோழன் சீனாவுக்கு தனது தூதுக்குழி வந்து அனுப்பியுள்ளனர். சீனா பேரரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தந்தம் மற்றும் முத்துக்கள், பன்னீர், காண்டாமிருக கொம்புகள் மற்றும் பட்டு ஆடைகள் போன்ற விலை உயர்ந்த ஒரு பரிசுகளை வந்து எடுத்து சென்றுள்ளனர். அதற்கு சில நாட்கள் கழித்து தான் சீனாவின் குவாங்டன் நகரில் கோவில் ஒன்று கட்டப்படுது. அதன் சில பகுதிகள் வந்து தற்போது எப்படின்னா உள்ளது. ஜான்கை தனது தமிழ் ஒரு வணிகர்களுக்கு இந்து மற்றும் பௌலத்த புலம்பத்திற்கு என்னும் ஒரு புத்தகத்தில் தான் 1067ஆம் ஆண்டிலிருந்து 69 ஆண்டு காலகட்டத்தில் சோழ இளவரசர் திவாகரன் சீனாவில் உள்ள கோவில்களை பராமரிக்க நிதிகள் வந்து வழங்கியுள்ளன என ஒரு சீனா ஒரு கல்வெட்டு குறிப்பிட்டுள்ளது என எழுதியுள்ளனர். தமிழ் வணிகர்கள் சீனாவில் இருந்து கோரமண்டல துறைமுகத்திலிருந்து நறுமண கட்டைனா சந்தன கட்டை, தூபம், சூடம், கற்பூரம், முத்துக்கள், பீங்கான் மற்றும் தங்கம் அடங்கியுள்ள கப்பல்களை கொண்டு வந்துள்ளனர். கெய்மர் பேரரசுடன் உறவுகள் வந்து என்னன்னா சோழர்களுக்கு ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் சோழ மற்றும் கெய்மர் சாம்ராஜ்யங்கள் இடையிலான ஒத்துழைப்பு உலகின் மிகப்பெரிய அங்கோர்வாட் கோவிலில் கட்டுமானத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது. அந்த விஷ்ணு கோவில் தான் தற்போது 500 ஏக்கர் பரவல் அமைந்துள்ளது. சஞ்சயஞ்சேரி சிதம்பரத்தில் அந்த கோவில்களை வந்து கட்டப்பட்டது. அதோ ஒரு காலகட்டத்தில் தான் இந்த கோவிலஞ்சேரி கட்டப்பட்டது. இந்திய பெருங்கடலின் ஒரு சக்தி வாய்ந்த மன்னர்கள் நெருங்கியுள்ள நண்பர்கள் இருந்துள்ளது. சிறந்த ஒரு போர் வீரர் என்பதோடு சிறந்த நிர்வாகிகளும் திகழ்ந்துள்ள ராஜேந்திர சோழன் பல ஒரு கிராமங்களில் உயர்தர குறுங்கோளுக்கு இணைவினார். இங்கு மாணவர்களுக்கு சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழி வந்து கற்பிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் தவித்தது ஸ்ரீரங்கம், மதுரை, ராமேஸ்வரம் உட்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில்கள் அவர்கள் வந்து கெட்டு உள்ளனர். அவை இன்றைய செடி கட்டணக்கலிகளை வந்து சான்றாக பார்க்கப்படுகிறது. ராஜேந்திர சோழன் தான் கடலை மட்டுமல்ல கிடையாது மக்களின் ஒரு மனங்களை வந்து வென்றவர் என வந்து கூறப்பட்டுள்ளது. எதிரிகளுக்கு எதிரி, மக்களுக்கு ஒரு அன்பான மகனாஞ்சேரி ரொம்ப பாசமாக இருப்பாரு.